பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கடையில் வாங்குற மாதிரியே இருக்குல்லங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். சின்ன பையனுக்கு எந்த பேக்கரி ஐட்டமும் வாங்கி கொடுக்கறதில்ல. நானே வீட்டில் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சேன். அது எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சின்ன பையனுக்கு சாப்பிட்றதுக்கு எதையும் வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது. அது நல்லதில்லைன்னு தோணும். அதுக்காக தான் நானே இப்போ ஒரு ரெசிபி செய்கிறேன். 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் சர்க்கரை. இந்த 3 பொருள்லையும் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஈஸ்ட் ரெடி பண்ணுறேங்க. ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற ஈஸ்ட்டை வாங்கி இதை சமைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நானே ஈஸ்ட் ரெடி பண்ணுறேன். இதை வீடியோ பார்த்து தான் ரெடி பண்ணுறேன். இதை ஒரு 15 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ரெடியாக இருக்கும். இதுதான் ஹோம்மேட் ஈஸ்ட், நம்மளே செஞ்சுக்கிறது. இப்போ இந்த ஈஸ்ட்டை வச்சு நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்றதை பாருங்கள். நம்ம வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு 3 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. இந்த தடவை அர்ஜென்ட்டுக்கு டம்ளரில் மாவு எடுத்தேங்க. அதனால இந்த டம்ளரையே அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். அதனால தான் டம்ளரில் எடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னு. இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக இதில் கோல்டு வின்னர் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த ரெசிபிக்கு வெண்ணெய், நெய் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் ரொம்ப கம்மியாக ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் போட்டிருக்க இந்த உப்பும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மாவை கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாவில் நான் செஞ்சு வச்சுருக்கிற ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாங்க, பிரெட் செஞ்சிட்ருக்கேன். ஈஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த 3 டம்ளர் மாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேவைக்கு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இந்த மாவை என்னால் ரொம்ப ஃபோர்ஸாக அடித்து நல்லா பிசையலாம் முடியலை. ஓரளவுக்கு நான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாவில் ஆயிலே தெரியல. இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வைக்க போகிறோம். இந்த துணி கொஞ்சம் ஈரம் பண்ணி போடணும். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். கரெக்டாக 45 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி இருக்குங்க. இதை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாவை நல்லா ஃபோர்ஸாக பிசைய தேவையில்லை, லைட்டாக பிசைஞ்சால் போதும். பாருங்கள், நான்லாம் ரெசிபி வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ கொஞ்சம் சிரிப்பாக தான் வந்தது. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேங்க. இதை வைக்கிறப்போ அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ப்ரெட் தான் செய்ய போகிறேன். ஆனால் நான் செய்கிற ப்ரெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கும். ஏன்னா என்கிட்ட ப்ரெட் செய்கிறதுக்கான மோல்டு இல்லை. அதனால் நான் கையிலேயே இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா தட்டி ரோல் பண்ணிக்க போகிறேங்க. அதை எப்படி செய்கிறேன்றதை நீங்களே பாருங்கள். இது மாதிரி செய்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அப்படின்றதுனாலையும் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். கையாலேயே இதை நல்லா அப்படியே இழுத்துட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க. இதுதான் ப்ரெட்டோட மாடல். நமக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதான் என்னங்க. இன்னொரு விஷயங்க, இன்றைக்கி புதன்கிழமை பையனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி டியூபை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பையனுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது எப்போ டியூபை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த டியூபால் கண்டினியூஸாக இருமல் வர்றதும் வலி இருக்கிறதும் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கான். இன்றைக்கி போகிற காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த ரெசிபி நல்லா வந்துடணும், வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கோமே, சொதப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே செய்கிறேன். நான் செய்கிற மெத்தடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுவுமே கடையில் நம்ம போய் வாங்க வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே அருமையான ப்ரெட்டு செய்யலாம். ஏன்னா நான் இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் பேசுகிறேன். அதனால தான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் பேசிகிட்ருக்கேன். இது கண்டிப்பாக நல்லா வந்துடும் அப்படின்னு. இப்போ மறுபடியும் இதை ஒரு 30 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணுங்க. இந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆயிரும், நல்லா பொங்கி வந்துடும். மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒப்பி வந்திருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல.
இதை தான் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோங்க. நம்ம இதை எப்படி வேக வைக்க போகிறோம் தெரியுமா? இட்லி பானையில் தாங்க வேக வைக்க போகிறோம். இட்லி பானையில் அடியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். கல் உப்பு போட்டிருக்கேங்க. இந்த பானையில் ஒரு இட்லி பிளேட்டை மட்டும் தலைகீழ போட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா இது மேலே தான் இந்த பிளேட்டை வைக்க போகிறேன். இப்போது இதை சிம்மில் வச்சு 45 நிமிஷம் வேக வைக்க போகிறேங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்தாலும் நல்லா தான் வரும். அதனால தான் நான் ஆயில் அதிகமாக சேர்க்கலைங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு? கடையில் வாங்குற மாதிரியே இருக்குல்லங்க. இப்படி நான் செய்வேன்னு நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்கல்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோ எடுக்கிறப்போ ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நல்லபடியாக ரெசிபி வந்துருச்சுங்க. அடியில் ரொம்ப ஒட்டியெல்லாம் வரலங்க, லைட்டாக தான் ஒட்டி இருக்கு. இதோட கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? பார்க்குறதுக்கு அப்படியே பப்ஸ் மாதிரியே இருக்குல்லங்க. இதுக்குள்ளே ஏதாவது பூரணம் வச்சோன்னா பப்ஸ் நம்மளே ரெடி பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பூரணம் கூட நீங்கள் வைக்கலாம். இதை நல்லா பால் மாதிரி உருட்டிக்கிட்டோன்னா பன் மாதிரி ரெடி ஆயிரும். நம்ம பன் மாதிரியும் இதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிரெட் எந்த அளவுக்கு சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்படியே ஒரிஜினலாக பிரெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்தது. ஷேப் மட்டும்தாங்க மாறி இருக்கு. இதை நீங்கள் செய்கிறப்போ பட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பார்த்த வீடியோவில் எல்லாருமே பட்டர் மிக்ஸ் பண்ணாங்க. இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க. பையன் தூங்கிட்டான். அதனால் நாளைக்கு அவன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஒரு வழியாக எனக்கும் தெரிஞ்சிருச்சு எப்படி பிரெட் செய்கிறது அப்படின்னு. 8 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டால் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேங்க. இப்படி பேசுகிறப்போ எவ்வளோ அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு எனக்கு எப்போவுமே தோணும். சாரிங்க, மன்னிச்சிருங்க. நேற்று காலையிலேக்கு செஞ்சதை நேற்று ஃபுல்லாக 3 வேளைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 வேளைன்னு சொல்ல முடியாது, 4 வேளைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன், எப்படி யூஸ் பண்ணேன்றதை பாருங்கள். காலையில் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தான். சாதம் வடிச்சிட்டு நூக்கல் பீன்ஸ் போட்டு பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுட்டேங்க. பெரிய பையனுக்கு வேக வச்ச பருப்பு தண்ணியை எடுத்து கொடுத்துட்டு தான் இந்த சாம்பாரை வச்சுருக்கேன். இதுக்கு சைடிஷாக வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க. எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உதிரி உதிரியாக ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பையனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு மதியத்துக்கு சாப்பாடையும் அவனுக்கு எடுத்து வச்சுட்டேன். பெரிய பையன் சாப்பிடாததுனால நான் சாதம் ரொம்ப கம்மியாக வடித்தாலும் சாதம் மிச்சமாயிருதுங்க. என்னாலையும் நல்லா சாப்பிட முடியல. நான் நேற்று தயிருக்கு உரம் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லைங்க. பாருங்கள் அந்த தயிர் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஒரே ஒரு லெமன் மட்டும்தான் பிழிஞ்சு விட்டேன். இந்த தயிர் ரெடியானதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஈவினிங் சின்ன பையன் வந்த உடனே மிச்சம் இருக்கிற சாதத்தில் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். பெரியவனுக்கு மோர் மாதிரி அடித்து கொடுக்கலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் வேண்டான்னு தான் விட்டுட்டேன். ஏதாவது கோல்ட் ஆயிருமோ என்னவோன்னு. சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் சைடிஷாக என்ன போடலான்னு யோசித்தேன். சாம்பார் தான் இருக்கே, அதில் இருக்கிற காயெல்லாம் போட்டு பருப்போடு அப்படியே எடுத்து வச்சேங்க. இதை பையன் சூப்பராக சாப்பிட்டுட்டான். டேஸ்ட் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஈவினிங் பையன் சாப்பிட்டதுனால நைட்டுக்கு 4 இட்லி மட்டும் கொடுத்தேங்க. கேழ்வரகு இட்லி செஞ்சுருந்தேன். அதில் நம்ம காலையில் வச்ச சாம்பாரை ஊற்றி பையனுக்கு சாப்பிட கொடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.